அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. புவியில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கோயிலுக்கு சாயரட்சை ஆவலுடன் போவோம் வாரீர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஆண்டவரே வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஆண்டவரே, இன்றைக்கு அன்னை மரியாளுக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு நம்முடைய கத்தோலிக்க திருஅவையிலே. அந்த பெயரை தாங்கிய பல்வேறு ஆலயங்கள் உண்டு. எல்லா ஆலயங்களையும் ஒவ்வொரு சிறப்பு ஆலயங்களிலும் அன்னையிடம் வேண்டிக் கொள்கிறோம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கு கன்னிமரியாளுக்கு பல பெயர் கொண்ட தேவாலயங்கள், பேராலயங்கள் இருக்கின்றன என்பது உண்மைதான். வேளாங்கண்ணியிலே ஆரோக்கிய அன்னை பேராலயம், சாந்தோமிலே மயிலை அன்னை பேராலயம், லூர்து நகரிலே மாதா காட்சி கொடுத்ததுனால, லூர்து என்பது ஒரு ஊர், அது மாதாவினுடைய பேர் இல்லை, லூர்து நகரை காட்சி கொடுத்ததுனால லூர்து மாதா என்ற ஒரு பெயர் கன்னிமரியாள் சூட்டப்பட்டிருக்கிறது. சலேத்து மலையிலே மாதா காட்சி கொடுத்தாங்க. சலேத்து என்பது ஒரு மலை, நம்ம லியோன் என்ற நகருக்கு பக்கத்தில் பிரான்ஸில் அந்த மலையில் காட்சி கொடுத்தாங்க, சலேத் மாதா. உத்திரியம் என்பதற்கு அது ஒரு வரலாறு இருக்குது. ஆகவே ஒவ்வொரு பெயருக்கும் பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. அன்னையினுடைய பெயரை அந்த வரலாற்று அடிப்படையில் சூட்டி அவளுக்கு மரியாதை செலுத்துவது, வணக்கம் செலுத்துவது தாய் திருச்சபையிலே பல நூற்றாண்டுகளாக இருந்து கொண்டு வருகிற பழக்கம். நேற்று இன்று ஏற்பட்ட பழக்கம் அல்ல அது. ஆக பல நூற்றாண்டு காலம் நம் மத்தியில் இருந்து வருகின்ற ஒரு வரலாறு. பழக்கம் என்பதை விட ஒரு வரலாறுன்னு சொல்லணும். வரலாறு என்பது ஒரு ஒரு சகாப்தம். அந்த சகாப்தத்தில் அனுபவம் இருக்கிறது. அனுபவத்துக்கு பின்னாலே ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை வைத்து தான் மக்கள் அந்த பெயரை கன்னிமரியாளுக்கு சூட்டி அவளை மகிமைப்படுத்தி
அந்த பெயரின் வாயிலாக அன்னைக்கு பாடல்களை ஏற்றி, நிறைய பாடல்கள் இருக்குது. நல்லூர் மாதா பாட்டு இருக்கிறது, ஆரோக்கிய அன்னைக்கு பாட்டு இருக்கிறது, மகிமை மாதா முகையூர் மகிமை மாதா பாட்டு இருக்கிறது. இந்த பாடல்களை பாடி தங்களிடத்தில் இருக்கிற அன்பையும் அந்த அண்ணனிடத்தில் இருக்கிற நம்பிக்கையும் வளர்த்து கொள்வதற்கு மக்கள் முயற்சி செய்கின்றார்கள். இது உண்மையாகவே இது ஒரு மனித தேவை. இட் இஸ் எ ஹியூமன் நீட். அந்த தாயிடம் சென்று அவளை வாழ்த்தி, அவளை பாராட்டி, அவளுக்கு பாடல்களை ஏற்றி, இது வெறும் பாடலோடு நின்று விடாமல் இது ஒரு பக்தி முயற்சி. இட் இஸ் அ மூமெண்ட் ஆஃப் அ ஸ்பிரிச்சுவாலிட்டி. இது ஒரு ஆன்மீகம். அப்படி தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் மொழிய இது ஒரு பழக்கம் வழக்கம் ஏதோ மேலோட்டமாக இருக்கின்ற ஒரு விதமான ஒரு உணர்வு. அப்படி இது உணர்வு அல்ல, இது ஒரு ஆன்மீகம். இது கன்னிமரியாளுடைய வாயிலாக ஒரு ஆன்மீகம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, திருச்சபையில் வளர்ந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம் எப்பவுமே தயாராக இருக்க வேண்டும். அன்னைக்கு பல பெயர்கள் இருந்தாலும் திருத்தலங்கள் இருந்தாலும் அன்னை ஒன்றுதான். அவர்கிட்ட இருந்து என்னாலும் மாதா ஒன்றுதான், மேரி மாதா ஒன்றுதான். ரொம்ப அருமையா விளக்கி இருக்கிறீங்க. நன்றி. இனி இதங்களே மீண்டும் சந்திப்போம். இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, கன்னி
மாட்சிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைப்பொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, தங்கமய கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பிழையே, விண்ணகத்தின் வாயிலே, விடியற்கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே, துயருவோர்க்கு ஆறுதலே, கிறிஸ்தவரின் துணையே, வானதூதரின் அரசியே, முதுபெரும் தந்தையரின் அரசியே, இறைவாக்கினரின் அரசியே, திருத்தூதரின் அரசியே, மறைசாட்சியரின் அரசியே, இறையடியாரின் அரசியே, கண்ணியரின் அரசியே, அனைத்து புனிதர்களின் அரசியே, அமலோற்பவ அரசியே, விண்ணை படைந்த அரசியே, திரு ஜெபமாலையின் அரசியே, குடும்பத்தின் அரசியே, அமைதியின் அரசியே, இந்திய நாட்டின் அரசியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது செல்வி ஜெசிந்தா. வாங்க சந்திக்கலாம். வணக்கம் ஜெசிந்தா. வணக்கம் சார். என்ன பண்றீங்க ஜெசிந்தா? நான் 3rd இயர் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் படிக்கிறேன் சார். வாழ்க்கையில நீங்க என்ன நோக்கம் வச்சிருக்கீங்க? என்ன ஆகணும்னு நீங்க விரும்புறீங்க? நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசை. வாழ்த்துக்கள் ஜெசிந்தா. நல்ல ஒரு மாவட்ட ஆட்சி தலைவராக நீங்க வரணும் அப்படி சொல்லி நாங்க வேண்டிக்கிறோம். இது மரியன்னையுடைய மாதம். இந்த மாதத்துல உங்களுடைய பக்தி முயற்சி எப்படி இருக்குது? என்ன செய்யறீங்க? சார் எப்பவுமே ஃபேமிலியில எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. மோஸ்டா கேதர் ஆக மாட்டாங்க ஒன்னாவே. பட் இந்த மந்த் ஸ்பெசிஃபிக்கா மாதாக்காக இருக்கனால கம்பல்சரி எல்லாருமே சேரணும், எல்லாருமே ப்ரேயர் பண்ணணுன்றதுக்காக நாங்க ஒரு பக்தி முயற்சி எடுத்து டெய்லி ஈவினிங் மாதா டிவி கூடவே ரோசரி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சார். நாங்க அப்படியா? வாழ்த்துக்கள். ப்ரேயர் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ரேயர்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சார். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் லைஃப்ல நான் நிறையவே அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃப்ரம் 0 to ஓரளவுக்கு நான் வந்திருக்கேன்னா கம்பல்சரி ப்ரேயர் எல்லாமே நம்ம பண்றதுனால தான். எனக்கு சின்ன வயசுல ரொம்பலாம் படிக்க மாட்டேன், பிலோ ஆவரேஜா இருந்தேன். பட் இப்போதைக்கு நான் நல்லா படிக்கிறேன், ஒரு டாப்பரா இருக்கேன் காலேஜ்லனா
கம்பல்சரி ப்ரேயர் தான். நான் ப்ரேயர் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் வேண்டிக்கிறது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களோட கைடன்ஸ் இல்லாம, மாதாவோட ஹெல்ப் இல்லாம நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன். கம்பல்சரி ப்ரேயர்ன்றது எனக்கு பிக்கஸ்ட் இம்பாக்டா இருக்கு சார் லைஃப்ல. நீங்க உங்களுடைய கல்லூரியிலையும் டாப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து பிரேயர் தான் காரணம் அப்படிங்கிறதையும் நீங்க உறுதிப்படுத்தினீங்க. சரி, மதர் மேரியிடம் நீங்கள் பார்த்து வியந்த விடயம் அப்படின்னா என்ன? எல்லார்கிட்டயும் ரொம்ப பணிவா இருப்பாங்க சார். அவங்க இறைமகனின் தாய் அப்படின்னு இல்லாம, நானும் வந்து ஒரு சக மனுஷி தான். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்மளும் அப்படி இருக்கணும். இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க பணக்காரங்கன்னா நம்ம இப்படி இருந்துக்கணும். இவங்க இப்படி இருக்கனால இவங்க கிட்ட பேசக்கூடாது. சம்திங் சிலருக்கு உடம்பு சரியில்லைன்னா, இவளுக்கு இந்த நோய் இருக்கு, இவங்க கிட்ட போகக்கூடாது, பேசக்கூடாது. அந்த மாதிரிலாம் பழைய காலத்துல இருந்தாலுமே, பட் இனிமேல் நம்மலாம் அப்படி இருக்கக்கூடாது. எல்லார்கிட்டயுமே வந்து நம்ம நல்லா பழகணும். நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் சார். இதை வந்து மதர் மேரி கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க. கத்துட்டேன் சார். சரி, நீங்க மரியன்னை கிட்ட ஜெபம் செய்யறது உண்டா? அவங்களுடைய பரிந்து பேசுறதுனால ஏதாவது உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்திருக்குதா? அது சொல்லுங்களேன். கண்டிப்பா சார். எங்க ஃபேமிலி வந்து ரொம்ப கொஞ்சம் புவரா இருந்தாங்க. நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். லிட்டரலி கொஞ்சம் மாறணும், சிச்சுவேஷன்ஸ் மாறினா எங்களுக்கு படிக்கிறதுல இருந்து எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினால நாங்க ரொம்ப ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சோம். எனக்கு அதனால அப்பாவோட ஜாப் மாறினாங்க. அம்மாவுக்குமே கொஞ்சம் ஜாப்ல வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஃபேமிலியுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கு சார் முன்னாடி விட. ஓ, இது மரியன்னையுடைய பரிந்து பேசுறதுனால கிடைச்சிருக்கு உங்களுக்கு. சரி, உங்களை போன்ற இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய செய்தி என்ன? எப்பவுமே ப்ரேயர் பண்ணுங்க. ஒரு விஷயம் நமக்கு வந்து கிடைக்காத மாதிரி நமக்கு தெரியும். பட் வந்து அது நமக்கு டிலே ஆகுது இல்ல ஏதாவதுனா கண்டிப்பா காட் நமக்கு ஒரு ரீசன் வச்சிருப்பாங்க. அதனால நம்ம அது எதுவுமே தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன், எனக்கு மாதா எதுவுமே தரல, நான் இனிமேல் நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன், வேஸ்ட் அப்படிலாம் நம்ம நினைச்சக்கூடாது. நமக்கான டைம் வரும்போது கண்டிப்பா நமக்காக வந்து மாதாமா ஏசப்பா கிட்ட பரிந்து பேசி நமக்கு அதை பெற்று தருவாங்க அப்படின்னு நம்ம முழு மனதோட நம்பிக்கையா இருக்கணும். ஓகே, அழகா சொன்னீங்க ஜெசிந்தா. நீங்க நல்ல ஒரு கலெக்டர் ஆகணும். அதற்காக நாங்களும் ஜெபிச்சுக்கிறோம். மதர் மேரியும் உங்களுக்கு கூட இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. வணக்கம். இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது செல்வி ஜெசிந்தா. ஜெசிந்தாவின் அனுபவங்கள், பக்தி முயற்சிகள் நமது வாழ்க்கையிலும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகின்றேன். இனிய இதயங்களே, மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. தாயெனும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா, தாயெனும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா, ஈன்ற தாயும் போற்றும் உந்தன் பாதம் பணிந்திடுவே அம்மா. இதயம் மகிழுதம்மா.
குழந்தைகள் சமூக ஊடக அடிமைத்தளத்திலிருந்து விடுபட மன்றாடுவோம். கருணையுள்ள அன்னை மரியாளே, தம்மகன் இயேசுவை அன்போடும் ஞானத்தோடும் வளர்த்த புனித தாயே, தூய்மையின் நிறைவாக எங்கள் வாழ்வை வழிநடத்தும் ஒளியே, இன்று நாங்கள் உம்முடைய திருப்பாதங்களின் முன் குழந்தைகளின் வாழ்க்கையை சமர்ப்பிக்கின்றோம். அன்னை மரியாளே, இன்றைய உலகில் குழந்தைகள் பல்வேறு கவர்ச்சிகளாலும் சமூக ஊடகங்களின் தவறான பயன்பாட்டாலும் அடிமைத்தனத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அதனால் இழுக்கப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர்களை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். அன்னை மரியாளே, குழந்தைகள் தொழில்நுட்பத்தை நல்லதற்காக பயன்படுத்தி கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளர்ந்து இறை நம்பிக்கையில் வேரூன்றி வாழும் கிருபையை அவர்களுக்கு நிறைவாக அளித்தள்ளும். பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அன்போடும் பண்போடும் வளர்கின்ற பிள்ளைகளாக இந்த குழந்தைகளை மாற்றியருளும். இவர்கள் எப்பொழுதும் நல்ல பழக்கங்கள் உடையவர்களாகவும் நல்ல செயல்களை தங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே செய்கின்றவர்களாகவும் செபத்திலும் ஆழ்ந்த நம்பிக்கையிலும் வளர்கின்றவர்களாகவும் மாற்றியல்லும். இதனால் இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்களாக இறை நம்பிக்கையில் வளர்கின்ற மக்களாக மாற இவர்களுக்கு வழிகாட்டியல்லும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து குழந்தைகள் சமூக ஊடக அடிமைத்தளத்திலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமான இறை நம்பிக்கையுள்ள இறை பற்றுள்ள குழந்தைகளாக மாறுவார்களாக. ஆமென்.